நான் இன்னொரு 5 நிமிஷத்துல ஒரு பாத்திரத்தை சொல்றேங்க. எத்தனை பேருக்கு அந்த பாத்திரத்திலே உள்ளே இருக்கக்கூடிய அர்த்தம் புரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கம்ப ராமாயணம் எல்லாம் நான் மதத்திற்காகவோ சாமிக்காகவோ படிக்கிறது இல்லைங்க. நான் வாழ்க்கைக்காக படிக்கிறேன். வாழ்க்கைக்காக. ஒவ்வொரு பாத்திரங்களும் நமக்கு வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடிய பாத்திரங்கள். நான் வியந்து பார்க்கிற ஒரு பாத்திரம் எது தெரியுமா? பெண்ணா நான் ரொம்ப வியக்கிற பாத்திரம் மண்டோதரி. மண்டோதரிங்க அந்த ஒரு பெரிய ஆம்பளைக்கு பொண்டாட்டியா சேர்ந்தா. ஒரு தலை இருக்கிறவனுக்கு கல்யாணம் பண்ணாலே அவன் நடு ரோட்ல நிக்கிறா. இவனுக்கு 10 தலை. ஒரு அன்பான வார்த்தையும் பேசல. சீதை பத்தி என்னைக்கு அந்த கேட்ட நங்கைய அவன் மறக்கலையே, அன்னிலேருந்து அவன் புருஷன் அவன் கிட்ட இல்ல. ஆனா மண்டோதரி பாருங்களேன், இந்த இடத்துல நான் சொல்லி நிறுத்துறேன். கண்ணகி இருக்கால, அவ இந்த சின்ன பிள்ளை தானே. அவளுக்கும் 24 வயசு தாங்க. மதுரை எரிக்கும் போது புருஷன் இல்லாம போகும்போது, கல்யாணம் பண்ணும்போது 12 வயசு, 12 வயசுல போயிட்டான். 24 வயசுல தான் வந்தான். ஒரு 2 மாசம் கூட இல்ல, போயிட்டான். இவள் இதாங்க கண்ணகி. கண்ணகிக்கு எதுங்க கொடுத்துச்சு தைரியம்? பெட்பு. தன் கணவன் மீது வைத்திருந்த அந்த பெரு விருப்பம் இருக்குல்ல, அதாங்க தைரியம். ஒரு பெண்ணிற்கான அடிப்படைங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோவலனை கொன்றது எது? கோவலனுடைய தீவினையா, ஊழ்வினையா? கிடையாது. கோவலனை கொன்றது கோவலனின் தீவினை கிடையாது. கோவலனை கொன்றது கண்ணகியின் நேர்மை. ராவணனை கொன்றது ராவணனின் தீவினை கிடையாது. ராவணனை சாய்த்தது மண்டோதரியின் கற்பு. மண்டோதரி கற்பின் கனலையா அப்படி நிக்கிறாங்க. அவ அப்படி படுத்து நிக்கிறா. அனுமன் பார்த்தான், சீதை அப்படின்னு இறங்கிட்டான், லேண்ட் ஆயிட்டான். கீழே லேண்ட் ஆயிட்டான். இது சீதையா தான் இருக்கணும்னு. ஒரே ஒரு வித்தியாசத்துலதான் இவ சீத்தை இல்லைன்னு சொன்னா. என்னன்னா, இவ்வளவு நிம்மதியா தூங்கி இருக்க மாட்டான் சீத்தை. அதனால இவ சீத்தை இல்லை. மண்டோதரியை சீத்தை என்று நினைத்தான் அனுமன். அந்த பெண்மைங்கிறது இந்த பாருங்களேன், எல்லாரும் சொல்லுவாங்க தாயா தாரமான்னு கேட்பாங்கல்ல. இந்த பெண்மையில 2 விதம் இருக்குங்க. அவ பல டைமென்ஷன் எடுத்துக்கிட்டே வருவா. அம்மா, மனைவி, மகள், தங்கை, தோழி, காதலி, இப்படி நிறைய முகங்கள் இருக்கு அவகிட்ட. என்ன கேட்டீங்கன்னா, எல்லா இடங்களிலும் ஒவ்வொரு சக்தி நிலை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். பெண்மையினுடைய உச்சம் வேலை செய்யற இடம் எது தெரியுமா? அந்த மனைவியா இருக்கிற அந்த தருணம் தான். ரொம்ப உச்சமான நிலை. எங்க அம்மா கூட கேட்டாங்க, அம்மா தான் பெரியவ, என்ன மனைவி பெரியவங்கிற நீ? நான் சொன்னேன், இப்போ உங்க பையனுக்கு உடம்பு சரியில்லை, உங்க புருஷனுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க யாரை பாப்பீங்கன்னு கேட்டேன். பையனுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே, அவன் பொண்டாட்டி பார்த்துப்பா, என் புருஷனுக்கு வேற யாருக்கா? நான் உங்க அப்பாவை தான் பார்ப்பேன் நாங்க அம்மா. அதான் உண்மை. தாலி கொடிக்காக 1000 தொப்புள் கொடிகளை தியாகம் செய்வாங்க பெண். அது பெண்மையினுடைய உச்சம். அது இந்திரஜித்தன் செத்து கிடக்குறான். அது ராமலிங்க அண்ணா எப்படி சொல்வாரு, நான் ருசிச்சு கேட்டிருக்கேன். இந்திரஜித்தன் செத்து கிடக்குறான். இந்திரஜித்தனை பாக்குறான் அந்த தாய். பார்த்து, ஐயோ மகனே அப்படியே விழுந்தாளாம். மேல எப்படி விழுந்தானா, ஒரு மலை இருந்தது, அந்த மலையில ஒரு மயில் மோதுற மாதிரி மோதி விழுந்தாளாம். கீழே விழுந்து, பையனை பத்தி தானே பாடணும், பையனை பத்தி சொல்லிட்டா. பாடிக்கிட்டே கடைசி எங்க தெரியுமா நிறுத்தினா, அரக்கர்த்தம் பறவையெல்லாம் வெஞ்சின மனிதர்க்குள்ள வெகுண்டதே மீண்டதில்லை. அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதை எனும் அமுதால் செய்த நஞ்சினால் நாளை இலங்கை வேந்தன் இத்தகைய நன்றோன். அங்க கூட புருஷனை பத்தி தான் கவலைப்பட்டான். சரி, இப்ப புருஷன் விழுந்து கிடக்குறான். நான் இந்த செய்தியோட நான் இப்படி நிறுத்துறேன். அங்க கிடக்குறாங்க. அண்ணா சொல்லி கேட்கணும், அந்த இசை குரல் அவருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட குரல். அப்படி இசையா அவர் சொல்லும் பொழுது நான் நேரா போர்க்களத்துலதான் நிப்பேன். அப்படி கிடக்குறான். எவ்வளவு பெரிய உருவங்க அப்படி கிடக்குது. ஓடி மேல விழுந்தான். விழுந்து எப்படி விழுந்தான்னா, தரங்க நீர் வேலையில் தடித்து விழுந்தன. தரங்கம்னா மின்னல், கடல், நீர்வேல். அந்த நீர்ல தரங்கம்னா கடல்.
அப்படி நிக்கிற மாதிரி அந்த மின்னல் விழுந்த மாதிரி, கடல்ல மின்னல் விழுந்த மாதிரி விழுந்தாலாம். இப்ப பாருங்களேன், பையனோட மோதும் போது மலையில மயில் மோதுச்சு. மயில் வேறு மலை வேறு. புருஷன் கடல், மனைவி மின்னல். மின்னல் வேறு கடல் வேறு இல்ல. விழுந்த அப்புறமா ரெண்டும் ஒண்ணுதான். உள்ள அப்படியே விழுந்துட்டான், உள்ள போயிட்டு அப்படியே விழுந்துட்டான். விழுந்துட்டு கம்பன் எழுதுறாங்க பாட்டு. நீங்க இந்த 2 பாட்டு நீங்க படிச்சீங்கன்னா, உண்மையா படிச்சிட்டோம்னா ஆன்மாவிற்குள் ஒலிக்கும் மணி. விழுந்துட்டு அவ புலம்புறாளா, ஏங்கி விழுந்துட்டா, என்னென்னமோ கூப்பிடுறா. கூப்பிட்டு ஏங்கி எழுந்து அவன் பொன் தழைத்த பொறு மார்பினை தன் தழை கைகளால் தழுவி, தன்னுடைய தழை போன்ற கைகளை எடுத்து அப்படி தழுவி தழுவி தனி நின்று அழைத்து. புருஷன் விழுந்திருக்கான், என்ன சொன்னாலும் எந்திரிக்க மாட்டேங்கிறான். என்ன சொன்னா எந்திரிப்பான் இவன்? என்னென்னமோ சொல்லி பார்த்துதான் எந்திரிக்க மாட்டேங்கிறான். தனிமையில் இருக்கின்ற பொழுது கணவனுக்கும் மனைவிக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு சில விழிகள் இருக்குல்ல, மனைவி கணவனையும் கணவன் மனைவியையும் அழைத்துக் கொள்ளுகின்ற விழி. தனிமையில் தான் தன் கணவனை அழைக்கின்ற அந்த பெயர் சொல்லி அழைத்தாளாம். கீழே விழும்பொழுது தனி நின்று அழைத்து உயிர்த்தாள், உயிர் நீங்கினாள். அவ்வளவுதான். அந்த நிக்நேம கூப்பிட்டுட்டு செத்துட்டாங்க. அவ புலம்புற அந்த பாடல்கள் எல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா, அது ஒப்பாரிக்குன்னே கம்பனுக்கு தனி டாக்டரேட்டே கொடுக்கலாம். தனி அந்த ஒவ்வொரு ஒப்பாரியும் எடுத்தீங்கன்னா, அதுல அந்த மண்டோதரி சொல்றதை நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க, 10 ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அவன் ரொம்ப அழகான ஒரு பாட்டு. அது பிரிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே காட்சியா விரியும். வெள்ளெருக்கன் சடைமுடியான் வெற்பெடுத்த திருமேனி. அந்த வெள்ளெருக்கன் சடைமுடியானுடைய மலையை எடுத்த அந்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ. ராமனுடைய அம்பு எல்லாத்தையும் தொலைச்சிருச்சான் போய். எப்படி எழுதுறான் பாருங்க. வெள்ளரிக்கன் சடைமுடியான் வெற்பெடுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்கும் இடமின்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ. கள்ளிருக்கும் மலர் கூந்தல் ஜானகி. எனக்கு மலர் போயிருச்சு, என் மலர் போயிருச்சு, என் கூந்தல்ல இனி மலர் இல்லை. ஆனா ராமன் உயிரோட இருக்கிறான், சீதா உயிரோட இருக்கிறா. சீதைக்கு தலையில பூ வச்சுக்கிற அனுமதி உண்டு. அவன் அங்க புலம்புறா பாருங்க. கள்ளிருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என நினைந்து உடற்புகுந்து தடவியதோ ஒருவன் வாழி. அப்படி போய் தேடிச்சா, என் புருஷனுடைய உயிரை தேடிச்சா, ஜானகியினுடைய ஆசை இங்க எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்குன்னு தேடிச்சா. சொல்லிக்கிட்டே இது சொல்லிட்டு செத்து போயிட்டாங்க. நான் இங்க சொல்லி நிறைவு செய்கிறேன். இப்போ ராவணன் செத்துட்டான், மண்டோதரியும் செத்துட்டான். இப்ப கதை முடிஞ்சது. அடுத்தது மகுடாபிஷேகம். அவங்க போறாங்க. பெண்மையினுடைய உச்சமாக ஒரு விஷயம் ஆண்களுக்கும் பெண்களுக்குமாக இருக்கக்கூடிய இந்த அவைக்கு சொல்கிறேன். எவ்வளவுதான் ஆண் திணவெடுத்து வெளியில் சுற்றினாலும் கற்புக்கரசியான ஒரு பெண் வீட்டில் இருந்தால் அந்த ஆணினுடைய இறுதி அந்த பெண்ணினுடைய காலடியில் தான் வந்து விழும். இயற்கை இதை தவிர்த்து வேற வாய்ப்பையே தந்த இல்லை. பெண்மையினுடைய உச்சத்தை சொல்கிறேன். ராவணன் செத்து போயிட்டான், நீர்க்கடன் செய்கிறார்கள். கம்பன் ஒரு பாத்திரத்தை மிக சிறப்பான முறையில் படைத்து அந்த பாத்திரத்தின் உச்சத்திலே பெண்மையை வெற்றி பெற செய்திருக்கிறான் என்றால் அது மண்டோதரியின் பாத்திரம். மண்டோதரி கீழே விழுந்து கிடக்கிறாள். முதல்ல யாருக்கு தெரியுமா கிரியை பண்ணாங்க? ராவணனுக்கு பண்ணாங்களா மண்டோதரிக்கு பண்ணாங்களா? முதல்ல கிரியை பண்ணது, முதல்ல கொண்டு போய் புதைச்சது, முதல்ல கொண்டு போய் எரிச்சது மண்டோதரியத்தான். மண்டோதரிய புதைச்சிட்டாங்களா, எரிச்சிட்டாங்க. எரிச்சு அந்த இடம் இருக்கு. மக்களே, கணவன் இறந்த இடத்தில் மனைவியை எரிப்பதும் கணவன் இருக்கின்ற பொழுதே மனைவி போய் விழுந்து இறப்பதும் தான் மரபு இல்லையா? இங்க கம்பன் உச்ச நிலையில் எங்கே நின்று செலுத்துகிறான் பாருங்கள் பெண்மையினுடைய அந்த தன்மையை, அந்த சூட்சும கலையை. மயன் மகள் எங்கே அடங்கினாளோ
மயன் மகள் அடங்கிய அந்த இடத்தில் அதற்கு மேலேதான் ராவணனை வைத்து புதைத்தார்கள், ராவணனை வைத்து அடக்கம் செய்தார்கள் என்ற நிலையில் இறுதியாக ஒரு ஆண் சாந்தம் அடையக்கூடிய ஒரு நிலையாக தான் மிக சரியான முறையில் கைப்பிடித்து இருக்கக்கூடிய அந்த மனைவியினுடைய ஆத்மாவோடுதான் என்று சொல்லி நிறைவு செய்கின்ற இந்த நிலையில் கம்பனில் பெண்மை என்கின்ற தலைப்பில் என்னையும் ஒரு பொருளாக மதித்து சில நிமிடங்கள் பேசுவதற்கு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி.